अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय विलासो वैदेही हृदयकमलोन्मीलनकला विदग्धोद्वाचां यः समभवदशोकावनितले प्रमाद्यल्लङ्केशस्मयविदलनोद्दाममहिमा स दद्यादस्माकं सुरभिरिह वाचां मधुरतां त्विषामीशं देवं वियति समुदञ्चत् स्वकिरणं सुरद्रोर्मन्वानः फलमिति परीपाकमधुरं ग्रहीतुं तं मातुः बहिरवतरन्नेव जठरात् समुद्युक्तो यो भूत् स वितरतु घाडीं मम गिराम् समुत्साहं ब्रूमः कथमिव कपीनां यदुदिते समुत्कण्ठा सर्वं कशपटुनि गम्भीरवचसि अहो दृष्टासीतेत्यमृतरसनिष्यन्तमधुरे निषोदद्बालानाम् इव स जयतान् मातृवचने जयतु जयतु रम्यं ब्रह्मचर्यस्य भाग्यं जयतु जयतु देव्याञ्जनायाश्च भाग्यं जयतु च रघुवीरे भक्तिमद्भागधेयं जयतु विशरणानां पत्रिमं भागधेयम् जय जय राम जय जय राम जय जय राम सीताराम जय जय राम जय जय राम जय जय राम सीताराम जय जय राम जय जय राम जय जय राम सीताराम जय जय राम जय जय राम जय जय राम सीताराम जय जय राम जय जय राम जय जय राम सीताराम जय जय राम जय जय राम जय जय राम सीताराम सीताकान्तस्मरणं जय जय राम राम ஸ்ரீ ராமதூதர் ராவனுடைய லங்கால போய் சீதாமா தரிசனம் பார்த்து அதற்கு பிறகு ராவனுடைய பலம் எவ்வளோ அப்படிங்கிறது எடை போடுறதுக்காக ஹனுமாரே சண்டைக்கு போறார். அசோகவனத்தை துவம்சம் பண்றார். அப்புறமா அதெல்லாம் பார்த்து அரக்கிகள் எல்லாம் சீதாமாட்ட போய் கேட்குறா, என்னம்மா என்ன அவர் சொன்னார் என்கிட்ட சொல்லு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் என்று வற்புறுத்தி கேட்டாலும் சீதாமா சொல்கிறா, எனக்கு தெரியலை, ராட்சசர்கள் உங்களுடைய கூட்டத்தில் ஒரு ஆள், அவளுக்கு எப்போ வேணும்னா இஷ்டம் மாதிரி ரூபத்தை மாற்றிக்கலாமே இல்லையாவா, அப்போ எனக்கு எப்படி தெரியும், எனக்கு அவரை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சீதாமா ஹனுமாரோடைய பக்கத்தில் பேசிண்டார். ஹனுமாருக்கு ஏற்ற மாதிரி பேசிண்டார். ஏன்னா அம்மாவுடைய குழந்தை தானே ஹனுமார், ராமகிங்கரியத்துக்காக வந்த குழந்தை, அந்த குழந்தைய மாட்டி விடலாமா, முடியாதே. அதனால் சீதாமாவும் பக்குவமாக பொய் சொல்லாமல் ஆனால் பக்குவமாக சொல்லிண்டா. ராட்சசிகளுக்கு நம்பவே முடியலை. கொஞ்சம் பேர் அங்கே உட்காந்து நேராக போய் ராவன்கிட்ட சொல்கிறா. இதை கேட்டதும் கோபம் கொண்ட ராவணன் கிங்கரர்களை அனுப்பி வைக்கிறா ஹனுமாரை வதம் பண்ணுறதுக்காக. ஆனால் அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணிட்டு ஹனுமார் ஜெயகோஷம் போடுறார் சுக்ரீவருக்கும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுக்கும் லக்ஷ்மணருக்கும். அவள் இங்கே வந்தாச்சுன்னா லங்கா ராஜ்யமும் இல்லை ராவணனும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கோ. மகாபிரபுவான ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமிகிட்டக்க சத்ருதை அல்லவா வச்சுன்னு இருக்கார், அதனால ராவணன் துவம்சம் ஆயிடுவார் அப்படின்னு கோபுரத்துக்கு மேலே உட்காந்து ரொம்ப உயர்ந்த சத்தத்தில் ஹனுமார் சொல்கிறார் அரக்கர்களை பார்த்து. அவெல்லாம் பயந்து போய் ராட்சசேஸ்வரனான ராமன்கிட்ட சொன்னார். அப்பொழுது இவ கிங்கரர்கள் இவெல்லாம் போதாது, கொஞ்சம் பலம் இருக்கிறவா தான் வேணும் என்று 44வது சர்க்கத்தில் வால்மீகி சொல்கிறார். சந்திஷ்டோ ராட்சசேந்திரேன பிரஹஸ்தஸ்ய சுதோ பலீம் ஜம்புமாலி மகாதம்ஷ்ட்ரோ நர்ஜகாம தனுர்தரஹ. ராட்சசேந்திரனான பிரஹஸ்தன் அப்படின்னு ஒரு மந்திரி இருந்தாராம் ராவணனுக்கு. அவருடைய குழந்தை பிள்ளை ஜம்புமாலி அப்படின்னு ஒருத்தர். அந்த ஜம்புமாலியை அனுப்பி வைக்கிறோம் என்று கபிபந்தனத்துக்கு ஜம்புமாலியை அனுப்பி வைத்தார். மகாதம்ஷ்டத்தோட கூடின அந்த நக்தஞ்சரன்
பெரிய ஒரு வில்லு எடுத்துண்டார். ரக்தவர்ண வஸ்திரமும் பூமாலைகளையும் போட்டுண்டார். சரீரத்தையெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிண்டார். யுத்தத்துக்கு ஜெயம் கொண்டு வருவேன் என்று கூப்பாடு போட்டு நடக்கிறார் அசோக வணிகாக்கு. அங்க போனாக்கா கோபுர ஸ்தம்பத்துக்கு மேல ஒரு பறவை பறக்கிறதுக்கு வேண்டி எப்படி நிற்கும் அது மாதிரி மாருதி அங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தார். ஜம்புமாலி தன்னுடைய சரங்களை எடுத்து எய்தாராம். எய்ததும் அது கொஞ்சம் ஹனுமாருடைய தோல்ல கொஞ்சம் பட்டுது, தலையில சிரஸ்ல பட்டுது, மார்புல பட்டுதான். ஆனாலும் அப்போ எப்படி இருந்தாராம் ஹனுமார்? தத்தஸ்ய ரக்தம் ரக்தேன ரஞ்சிதம் சுஷுபே முகம் யதாகாஷே மகாபத்மம் சிக்தம் சந்தன பிந்துபிஹி. முன்னாடித்தை விட பளபளப்பா தெரிஞ்சாராம். ஏன்னா ரக்தவர்ணமா மாறி இருக்குன்னா. ஆனால் ரக்தவர்ணமா மாறிக்கே ஐயோ ஹனுமார் குவ்வாப்பட்டிருக்கு, அவருக்கு வலிச்சிருக்காதா அப்படின்னு கேட்டா இல்லைங்கிறார். ரொம்ப ஜாஜ்வல்யமா தெரிஞ்சார் முன்னாலத்தை விட. ததஃப் பார்ஷ்வே திவிபுலாம் ததர்ஷ மஹதீம் ஷிலாம் தரசாதாம் சமுத்பாட்டிய சிக்ஷேப பலவத் பலீம். பெரிய ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாறையை எடுத்து அவர் மேல போட்டாராம் ஹனுமார். ஆனா அந்த பாறைய தன்னுடைய அம்புனால பொடி பொடியாக்கிட்டார் ஜம்புமாலி. 4 பானத்துல அந்த பாறைய சின்னாபின்னமாக்கிட்டார். 5 சரங்கள்னால மாருதியோடைய கையில அடிப்பட வச்சார். நெஞ்சுக்கு மேல ஒரு பானத்தினால உள்ள தொலைச்சுண்டு போயிடுதான் ஹனுமாரோடைய நெஞ்சுல. ஸ்தனங்களுடைய மத்தியத்துல 10 அஸ்திரங்கள் எய்தாராம். தேகம் பூரா சரங்களால நிறைஞ்சிருக்க ஹனுமாரோடைய தேகம் பூரா. மரத்தால எரிஞ்சு பார்த்தார், அந்த மரத்தையும் துவம்சம் பண்ணிட்டார். அப்ப பார்த்தார் ஹனுமார், இது சரிப்பட்டு வராது. நம்மளுடைய முன்னாடி எடுத்த அந்த இரும்பு உலக்கை இருக்கு இல்லையோ, அதை வச்சுதானே கிங்கரர்கள் அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணார், அதே எடுப்போம் என்று தமேவ பரிகம் கிருஹ்ய பிராமயாமாச வேகதஹ அதிவேகோதிவேகேன பிராமயித்வா பலோத்கடஹ. ரொம்ப வேகமா தான் இருக்கார் ஹனுமார். அதை விட அதிவேகமா அந்த இரும்பு உலக்கி எடுத்து ஜம்புமாலுடைய மார்பை பார்த்து ஒரே ஒரு அடி. மகாரதனான அசுரனுடைய தலை, கைகள், முட்டு, வில்லு, தேரு, ரதத்துல இருக்கக்கூடிய என்னெல்லாம் கழுதையெல்லாம் ரதத்துல கட்டிட்டு தானே பூட்டிட்டு தானே வந்திருக்காது, அத்தனையும் இல்லாம ஆயிடுத்தான். தஸ்ய ஜெய்வ சிரோ நாஸ்தி ந பாஹு நச்சன் ஜானுனி ந தனுர்ன ரதோனா ஸ்வாஹா தத்ரா திருஷ்யந்த நேஷவா என்னெல்லாம் கூட்டின்னு வந்தாரோ, அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு ஜம்முன்னு தானே வந்தார் ஜம்புமாலி, அத்தனையும் இல்லாம இருந்த இடம் காணாம ஆயிடுத்தான். அந்த மாதிரி சின்னாபின்னமான அவயவங்களோட மரம் விழறா மாதிரி அந்த பிரஹஸ்த புத்திரனான ஜம்புமாலி பூமியில விழுந்தார். பபாத நிஹதௌ பூமௌ சூர்ணிதாங்க விபூஷணஹ. இப்படி ஜம்புமாலிய ஸ்ரீ ராமதூதர் நிகிரகம் பண்ணி கடக்கடான்னு அவர் பாட்டுக்கு கோபுரத்துக்கு மேல ஏறி உட்காந்துட்டார். இந்த விஷயம் யாரோட காதில் கேட்டது? ராவண ஸ்ருத்வா கோப சம்ரக்தலோச்சனஹா. இதை கேட்டதும் ஜம்புமாலி இறந்துட்டாரு அப்படி கேட்டதும் கோபத்தினால கண்கள் சக்கசவேன்னு ஆயிடுத்து. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாராம். அது 45வது சர்க்கத்துல சொல்றார். தத்தஸ்தே ராட்சசேந்திரேன சோதிதா மந்திரிண சுதாக நிர்யயுர் பவனாத் தஸ்மாத் சப்த சப்தார்ச்சி வர்ச்சசஹ. ராவணன் சொல்றார், மந்திரி புத்திரர்களான 7 பேர், சப்த மந்திரி 7 பேர் இருக்கலாம். அந்த 7 பேரையும் அனுப்பி வைக்கிறார் யுத்தத்துக்கு வேண்டி, அந்த ஹனுமாரை துவம்சம் பண்றதுக்காக. அவர்களெல்லாம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு தப்த காஞ்சன சித்ராணி சாபான்யமித விக்ரமாக விஸ்பாரயந்த சம்ஹிருஷ்டாக தடித்வந்தைவாம்புதாக பபூவ சோக சம்பிராந்தாக சபாந்தவ சுஹ்ருஜனாக. மகாரதிகள் என்று சொல்வார்கள். ஒரு தலங்கள் இருக்கு யுத்தம் பண்றவாள்ல. ஒரு கையால யுத்தம் பண்ண நிபுணர், 2 கையிலையும் யுத்தம் பண்ணக்கூட நிபுணர், நன்னா யுத்தம் பண்ணி ஜெயித்து வரக்கூடவா, கொஞ்சம் பலம் கம்மியானவா, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி உண்டு. அதுல இவா மகாரதிகளாம், ரொம்ப நன்னா யுத்தம் பண்றவா. இந்த 7 பேர் தப்த காஞ்சன சித்ராணி, அழகான ரதங்கள்ல அஸ்திர பிரயோகம் எல்லாம் நன்னா தெரிஞ்சவா, ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துண்டு ஸ்வர்ண கொடி மரங்கள் பாரி
விளையாடக்கூடின இடிநாத மாட்டமாக குதிரைகள் எல்லாம் கட்டி ரதங்களில் உற்சாகத்தோடு ஏறினானாம். ஆனால் இதெல்லாம் பார்த்து அவள் அம்மா வந்து பாந்தவாக அவளுடைய உற்றவர்கள் பந்துக்கள் குழந்தைகள் எல்லாரும் கவலைப்பட்டா. ஏன்னா முன்னாடி நிறைய பேர் வதம் பண்ணிவிட்டார் ஹனுமார் அப்படிங்கிறது இவாளுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த செய்தி இவாளுடைய காதிலும் தானே எத்திருக்கும். அதனால் அதை பார்த்து இந்த குழந்தைகள் 7 பேருடைய கதி என்ன ஆக போகிறதோ அப்படின்னு பந்துக்கள் எல்லாம் கவலைப்பட்டா, சோகம் அடைஞ்சா. ஷரான் மோகயாமாச தேஷாம் ஆஷுச்சரः கபிः ரதவேகாம்ச்ச வீராணாம் விசரன் விமலேம்பரே சதைः கிரீடன் தனுஷ் மத்திஹி வ்யோம்னி வீரப் பிரகாசதே. இவ எல்லாரும் பானங்களெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஹனுமாருக்கு நேராக எய்யறா. ஒரு ஷரமாட்டமாக ஒரு மழையாட்டமாக அப்படியே வருஷிக்கிறா ஷரத்தினால. ஹனுமாருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டுறது. அவர் விளையாடலாம் அப்படின்னு கிரீடன் சதை கிரீடன் தனுஷ் மத்திஹி, அந்த அம்புகள் கூட விளையாடிட்டு இருந்தாராம். எனக்கு இதில் படுமா இங்கே படுமா அப்படின்னு அப்படியே மாறி மாறி படாமல் தன்னுடைய சரீரத்தில் அம்பு படாமல் இருக்கணுமா. அதுதான் ஹனுமாரோடைய விளையாட்டு. அப்படியே விளையாடிட்டு இருந்தார். நடுப்பில் ஒரு சிம்ம கர்ஜன மாட்டமாக கர்ஜனம் பண்ணி அசுரர்களெல்லாம் பயமுடுத்திட்டார், சைன்யத்தை பயமுடுத்திட்டார். திருப்பி தன்னுடைய வீரியத்தை காண்பிப்பார். திருப்பி அந்த ஷரங்கள் கூட விளையாடுவார், திருப்பி கர்ஜனம் பண்ணுவார். இதே மாதிரி விளையாட்டாக விளையாடிட்டு இருந்தார். தலேனாபியஹனத் காம்ஷித் பத்பியாம் காம்ஷித் பரந்தபா முஷ்டினாபியஹனத் காம்ஷித் நகைஹ் காம்ஷித் வியதாரயத். பார்த்தார். சரி, இவாளுக்கு நடுப்பில் போய் விளையாடுறோம் அப்படின்னு உள்ளே போய் ராட்சசர்கள் கூட யுத்தம் பண்ணுறார் ஹனுமார். கொஞ்சம் பேரை கால்னால ஒரு ஷவுட்டு மிதிக்கிறதுலே அவளுடைய உயிர் போய்டுறது. கையை முஷ்டியை வச்சுட்டு ஒரு இடி, அவளுடைய உயிர் போய்டுறது. கொஞ்சம் பேரை கை நகங்களாலே பலர்ந்து உயிரை எடுத்துட்டார். மார்பை அமர்த்திண்டு உயிரை எடுத்துட்டார். தொடைகளை அப்படியே பிடிச்சு கிறுக்கி விட்டே உயிரை எடுத்துட்டார். இப்படி நிறைய பேர் மண்ணில் விழுந்துட்டா ஹனுமாரோடைய இந்த சேஷ்டைகள்னால. சிலர்களெல்லாம் ஹனுமாரோடைய கர்ஜனங்கட்டே பயந்து போய் மோகாலாசியப்பட்டு கீழே விழுந்துட்டா. பயத்தினா ஐயோ என்ன அடுத்தது நெக்ஸ்ட் நான் அப்படிங்கிற பயத்தினாலேயே ஹனுமார் என்ன கொண்டுட்டு வரவனும் பயத்தினாலேயே இருந்து போயிட்டா. சிலவா யோசிச்சே இருந்து போயிட்டா. பிராண பயத்தால கொஞ்சம் பேர் 10 திக்கிலையும் ஓடி ஒளிந்துட்டா. ஐயோ என்னுடைய பிராணம் காப்பாற்றணுமே அப்படின்னு பயந்து. மதகஜங்கள் விகிருதஸ்வரத்தில் கர்ஜனம் பண்ண தொடங்கி கொடுத்து குதிரைகளெல்லாம் பெருமூச்சு விடுறது. சில குதிரைகள்லாம் மலர்ந்தே கீழே விழுந்து கொடுத்து. சின்ன பின்னமான தேர்கள் எப்படி இருக்கான், பக்ன நீடத் பஜச்சத்ரைஹி பூஷ்ச கீர்ணா பவத்ரதைஹி, இதெல்லாம் பொட்டி தூள் தூளாக கீழே விழுந்திருக்கே இல்லையோ, இதெல்லாம் பூமி அலங்காரம் பண்ணித்து அப்படிங்கிறார். இங்கே அலங்காரம் ஆயிற்றது பூமிக்கு. ஏன்னா இது தர்மத்துக்காக பண்ணக்கூடிய யுத்தம்னா அப்போ அது பூமியை அலங்காரம் தான் பண்ணும். இது சொன்னதில் எந்த தவறும் இல்லை. அதனால் அப்படி ரத்தம் பல பல இடத்துல ஒரு புழையாட்டமாக ஒரு ரிவர் ஆட்டமாகவே உண்டாயிடுத்தோ. நிறைய பேருடைய ரத்தம்னா கீழே விழுந்திருக்கு. இப்படி அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணி யுயுத் சுரண்யை புனரேவ ராட்சசைஸ்ததேவ வீரோபி ஜகாம தோரணம். அந்த ஹனுமார் இன்னியும் ராட்சசர்கள் வரத்துக்கு வேண்டி ரெடியாக இருந்து காத்துன்னு இருந்தார். கோபுரத்தில் மேலே ஏறி அடுத்தது யார் வருவா அப்படிங்கிற ஆகாங்கையோட காத்துன்னு இருந்தாலாம். மேற்கொண்டு 46 சுந்தரகாண்டம் இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராவணனுடைய காதில் ராவணஹா சம்ருதாகாரஹா சகார மதிமுத்தமாம் செய்தி வந்துடுத்து. அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணிட்டா, 7 பேரையும் இல்லாமல் பண்ணிட்டார் ஹனுமார் அப்படின்னு. இதை கட்டுதும் கொஞ்சம் கூட பயம் வந்துடுத்து. லேசா சரீரம் கொஞ்சம் நடுங்கித்தான். ஆனாலும் பயத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தைரியத்தை எடுத்துட்டு ச விரூபாட்ச யூபாட்சோ துர்தரம் சைவ ராட்சசம் பிரகசம் பாசகர்ணம் ச பஞ்சசேனாக்ரநாயகான் சந்திதேஷ தசக்ரீவோ வீரான் நயவிசாரதான். யுத்தத்தில் ரொம்ப விசாரதர்களான 5 பேர் அனுப்புறா. யாரெல்லாம் அண்ணா அப்படின்னா விரூபாக்ஷ, யூபாக்ஷன், துர்தரன், பிரகசன், பாசகர்ணன் அப்படின்னு 5 பேரை அனுப்புகிறாராம். அவர்களை பார்த்து ராவணன் சொல்கிறார், ஹே சேனாதிபதிகளே,
மகா சைன்யங்களையும் யானை தேர் குதிரை போன்றவைகள்லாம் வேண்ட வண்ணம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அத்தனை பேரையும் கூட்டுண்டு அழைச்சுண்டு கிளம்புங்கோ. அந்த காட்டு குரங்கை எவ்வளோக்கு எவ்வளோ சிக்ஷை கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லை, ச நாக யக்ஷ கந்தர்வா தேவாசுர மகர்ஷய யுஷ்மாபிஹி சகிதை சர்வைஹி மயா சக வினிர்ஜிதா. ரொம்ப கவனமாக இருங்கோ அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறார் ராவணர். ஏன்னா அந்த குரங்கு பக்கத்தில் போனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ரொம்ப யோசனை வேணும், சாவதானமும் வேணும். சும்மா எடுத்தோம் சாட்டினோம்னெல்லாம் இருக்கக்கூடாது. காலத்துக்கும் தேசத்துக்கும் எது யோஜனமோ அந்த மாதிரி கர்மம் யோசிச்சு பண்ணணும். இதுவரைக்கும் அவனுடைய பிரவൃத்தி அசாதாரணமான சக்தியாக்கும் அந்த வானரனுக்கு அப்படின்னு எனக்கு தோன்றது. இல்லைன்னா இத்தனை பேரை துவம்சம் பண்ணியிருக்க மாட்டாரா இல்லையோ. அதனால ரொம்ப யோசனை பண்ணி போனோம். கரணம் தப்பினா மரணம்னு சொல்லுவாளவா, அது மாதிரி ஜாக்கிரதையா இருக்கணும். அவனுடைய செயலெல்லாம் ஒரு சாதாரண வானருக்கு பண்ணக்கூட செயல்களா எனக்கு படலை. அதனால நாகங்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், தேவர்கள், மாமுனிர்கள் இவாள்கிட்ட எல்லாம் நம்ம சண்டை போட்டிருக்கோமே இல்லையோ, அவளில் யாரோ ஒருத்தர் தான் ஒரு பூதமாக தான் வந்திருக்கா அப்படின்னு நான் நம்புகிறேன். சாதாரண குரங்காட்டமாக நான் நம்பலை. அதனால தேவாதிகளெல்லாம் பலவாட்டியும் நம்ம தோக்கடிச்சிருக்கோம். அதனுடைய கோபத்துக்காக நம்மளை அழிக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருக்கிறதா இருக்கலாம். அதனால அவளை விடாதே எந்த படைகள் வேணாலும் எடுத்துன்னு செல், அந்த வானரனை இல்லாமல் பண்ணிட்டு வா. ஆனால் நிச்சயமாக ஒரு காரியம் ஞாபகம் வச்சுக்கோ, அவன் சாதாரண குரங்கு கிடையாது, அமித பராக்கிரமியும் தீரனுமாக்கும். பாருங்கோ, யார் இது சொல்றார்? ராவணன் சொல்றார். இத்தனைக்கும் ஹனுமாரை நேராக பார்த்துட்டே இல்லை ராவணன் இன்னை வரைக்கும். அவர் பண்ணின செயல்ல ராவணனுக்கு புரிஞ்சுடுத்து எப்பேற்பட்டவர் ஹனுமார் அப்படின்னு. அதனால இந்த பஞ்சசேனர்களுக்கு, சேனாநாயகர்களுக்கு உபதேசம் பண்ற. ததாபி து நயத்னேன ஜெயமாகாங்க்ஷதாரணே ஆத்மாரக்ஷா பிரயத்னேன யுத்த சித்தர்ஹி சஞ்சலா. ஏன்னா யுத்தத்துல வெற்றி தோல்வியா அப்படிங்கிறது முன்கூட்டியே காண முடியாது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இந்திரனே எதிர்த்தாலும் நீங்க பின் வாங்க மாட்டேல் என்கின்ற விஷயம் எனக்கு நன்னா தெரியும். ஆனா நீங்கள்லாம் அத்தனையும் யுத்தத்துல பண்டிதன் தான். ஆனாலும் யுத்தத்துல ஜெயம் காண்றது முடியாது. அதனால கவனமா இருக்கணும். ஜெயபராஜயங்கள் உண்டாகும். அதை மனதில் வைத்துட்டு தான் நம்ம யுத்தத்துக்கு போகக்கூடும் அப்படின்னு ராவனுடைய இந்த உபதேசத்தெல்லாம் அவர் நன்னா கேட்டுண்டு சிரசா ஸ்வீகாரம் பண்ணிட்டு அவ கிளம்பினாலாம். அசோகவனிகா அபிமுகமாக கிளம்பினான். அங்க தோரணத்துக்கு மேல ஸ்ரீ ஹனுமார் ஜம்முன்னு சூரிய அத்தியுஜ்வல காந்தியாகமா சூரிய நாட்டமா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது இவ பார்த்ததும் அர்த்தியமானஸ்ததஸ்தேன துர்தரேணா நிலாத்மஜஹ சகாரணினதம் பூயஹ யவர்தத ச வேகவான். முதல்ல துர்தரன் அப்படிங்கிற சேனா நாயகன் போனான். ஹனுமாரை நேராக பார்த்து அம்பை எய்தார். எப்பேற்பட்ட அம்புனா இரும்புனால பண்ணின 5 அம்புகள் ஹனுமார் நேர எய்தார். அது நேர ஹனுமாருடைய சிரசில் பட்டது. அது பட்டதும் ஹனுமார் கர்ஜனம் பண்ணிட்டு ஆகாயத்தில் குதித்தாராம் வாயுபுத்திரன். மகாரதனான துர்தரனும் தேர்லேருந்து அஸ்திரங்கள் சரங்கள் வர்ஷிச்சுட்டு இருந்தார். ஹனுமாருடைய தேகத்தில் இப்போ எந்த அஸ்திரமும் படலை. நேராக ஒரு குதி தேரில். அந்த தேரை பூரா இல்லாமல் பண்ணிட்டார். 8 குதிரைகளையும் அழிச்சு விட்டார். தேரில் இருக்கக்கூடிய துர்தரனும் பூமியில் விழுந்து பிராணன் போயிடுத்து. இதை பார்த்து துர்தரன் அழிந்துட்டார், நம்மளுடைய கூட்டத்தில் ஒருவன் போயிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச விரூபாக்ஷயூபாக்ஷவு திருஷ்டுவா நிபதிதம் புவி சஞ்சாதரோஷவு துர்தர்ஷவு உத்பேதருரிந்தமவும். அவளுக்கு கோபம் வந்துடுத்தான் விரூபாட்சருக்கும் யூபாக்ஷனுக்கும். இவா 2 பேரும் ஹனுமார் கூட சண்டைக்கு போறார். இதெல்லாம் பார்த்து ஹனுமார் பூமியில நேரா ஒரு சாட்டம் சாடி சால விருட்சத்தினுடைய வேர் பறிச்சு எடுத்துட்டு 2 பேரையும் சேர்த்து ஒரு அடி வச்சார். அந்த ஒரே அடியில அவ கீழே விழுந்துட்டா, உயிர் போயிடுத்து. இந்த 3 பேரையும் வதமாயிடுத்து இல்லவா. பாக்கி இருக்கக்கூடிய
पट्टिशेन शिताग्रेण प्रगसः प्रत्ययोधयत् भासकर्णश्च शूलेन राक्षसः कपिसत्तमम्. பாக்கி இருக்கக்கூடிய பிரகசனும் பாசகர்ணனும் என்ன பண்றா, வாள் எடுத்துண்டு சதாபியாம் விக்ஷதைர் காத்ரைஹி அசர்திக்ததனூருஹ சமுத்பாட்ய கிரேஷிங்கம் சமிருகவ்யாளபாதபம். வாள் எடுத்துட்டு ஹனுமார் நேரா போறாளாம். ரெண்டு பேரும் ரெண்டு திக்கிலேருந்து ஹனுமாரை உபதிரவம் பண்ணினார். பட்டிஷத்தினால பிரகசன் அடிச்சார், சூலத்தினால பாசகர்ணன் ஹனுமான உபதிரவம் பண்ணார். அதனால அவயவங்கள் எல்லாம் அடிபட்டு ரத்தம் பூரா ஒழுகி விடுத்து ஹனுமாருக்கு. ரோமங்கள் பூரா வியாபித்தெடுத்தாம் ரத்தத்தினால. அப்பொழுது பாலாதித்ய நாட்டமா ஹரீஸ்வரர் சோபித்தாரா. அழகா ரத்தமயமா இருக்கார், ஆனா சோபிக்கிறார். அவருக்கு எந்த ஒரு சக்தி குறைவோ எதுவுமே இல்லை, சோபித்தார். கோபம் வந்தது ஹனுமாருக்கு. ஒரு விருட்சத்தை எடுத்து ஒரு அடி வச்சாராம் ரெண்டு பேரையும். எள்ளோடைய மணியாட்டமா அந்த குரூரர்கள் தூள் தூளா கீழே விழுந்துவிட்டார். இப்படி பஞ்ச சேனாதிபர்களையும் ஸ்ரீராமதூதர் சுலபமாக அழித்து விட்டு யாரையும் பாக்கி வைக்கலை. இதுலேருந்து என்ன புரியறது, கிருஷ்ணன் அர்ஜுனன்ட்ட சொன்ன மாதிரி தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத, ரொம்ப பொறுமையா. ஹனுமார் 5 பேரும் வந்துட்டா, ஐயோ 5 பேர் வந்துட்டாலே அப்படின்னு கவலையெல்லாம் படலை. ஒவ்வொருத்தரா முடித்துன்னு வந்தார். முதல்ல ஒருத்தர், பாக்கி 2 முடித்து 5 பேரையும் துவம்சம் பண்ணிட்டார். பொறுமை நிச்சயமா, நிதானம் நிச்சயமா வேணும் வாழ்க்கையில. நிதானம் இருந்தா எதை வேணா அடைஞ்சு விடலாம்னு புரியறது. இத்தனை பேரையும் துவம்சம் பண்ணிட்டு நேரா உற்சாகத்தோட ஸ்ரீ ஹனுமார் ஆதித்யன் இருக்கிற மாதிரி திருப்பி தன்னுடைய கோபுரத்துக்கு மேல ஏறி உக்காந்துட்டார். அடுத்த யாரு அப்படின்னு எதிர்பார்த்துண்டு. இந்த செய்தி கேட்டு ராவணருக்கு ரொம்ப சிந்தை கலக்கம் வந்துடுத்து. என்னடா இது, இத்தனை பெரிய ராட்சசர்கள் சேனாதிபர்கள் அத்தனை பேரை அனுப்பியும் எந்த பிரயோஜனம் இல்லாம ஆயிடுத்தே, இது சரிப்பட்டு வராது. என்னுடைய குழந்தைகள்ல யாராவது ஒரு ஆளை தான் அனுப்பணும் அப்படின்னு நினைச்சார். அப்படியே தேடி பார்க்கறத தன்னுடைய திருஷ்டியில அக்ஷகுமாரன் தன்னுடைய இளைய புத்திரனை கண்டார். அக்ஷகுமாரனையே அனுப்பி வைப்போம் அப்படின்னு ரதம் சமாஸ்தாய யயௌச வீரியவான் மகாஹரிம் தம் பிரதி நைர்தர்ஷபஹா. அவர்கிட்டேந்து ராவணர்கிட்டேந்து உத்தரவு வாங்கிட்டு நிச்சயமா ஜெயம் கொண்டு வருவேன் என்று சொல்லி கிளம்பினார், புறப்பட்டார். அதி கடினமான தபஸ் பண்ணி அடைஞ்சதும் மனோவேகத்துல சஞ்சாரம் பண்ணக்குள்ள 8 குதிரைகளை பூட்டின ஒரு தேர். அது அக்ஷகுமாரனுடைய தேர். அதுதான். அதுல ஏறிண்டார். ஏறி சதுரங்க சைன்ய பலத்தோட அசோகவனிகருக்கு யாத்திரை புறப்பட்டார். ஹனுமாரை பார்த்தார். அப்பாடா அக்ஷகுமாரன் வந்துட்டார் அப்படிங்கிற சந்தோஷம் ஹனுமாருக்கு. இறங்கினார் யுத்தம் பண்றதுக்கு. ஹனுமாரை நேரா உத்தேசம் பண்ணி சிரஸ்லேயே பார்த்து ஒரே சமயத்துல 3 அம்புகள் ச பாலபாவாத்யுதி வீரிய தர்பிதः பிரவருத்தமன்யுः க்ஷதஜோபமேக்ஷணः சமாசசாதா பிரதிமம் கபிம் ரணே கஜோ மகாகூபமிவாவ்ருதம் திருணைஹி. ஒரே சமயத்துல 3 பானத்தை ஹனுமாருடைய மூர்தாவில் எய்தார். அது நேராக ஹனுமாருடைய மூர்தாவில் பட்டுது. ரத்தம் ஒழுகித்து. தேவம் பூரா செவப்பா எடுத்து அந்த ரத்தத்தினால அந்த கண்ணுகள் எல்லாம் துருதமா சலனம் பண்ணித்தான். அவ்வளோ கோரமா ஹனுமாருடைய கண்கள். வானர ராஜா சுக்ரீவனுடைய சச்சி முக்கியனான மாருதி அதை கொண்டதும் சந்தோஷப்பட்டுண்டார். ஏன்னா தசக்ரீவ புத்திரன் தானே வந்திருக்கார், அவருடைய பலம் இருக்கதானே செய்யும். ஆனா ச பாலபாவா திதி இளம் ரத்தமா யாருக்கு, இந்த அக்ஷகுமாரனுக்கு. ஏன்னா இப்பதானே வந்திருக்கார். இளம் ரத்தம் இருந்தா அப்படியே என்னால சாதிச்ச முடியும் அப்படின்னு எதுவுமே பார்க்காம முன்பின் பார்க்காம கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் நிறைய அனுபவத்தினாலதான் அவ பார்த்து நிதானமா கிளம்புவா. இப்போ இந்த அக்ஷகுமாரன் ரொம்ப கம்பீரமா இருக்கான்னு நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்னு ஹனுமாருக்கு புரிஞ்சு கொடுத்து. இதுல உபமை சொல்றாருங்க வசிஷ்ட பகவான். என்னன்னா அக்ஷகுமாரன் ஹனுமாரை எப்படி பார்த்தார் அப்படின்னா, ஒரு யானைய நம்மளுடைய வசத்துக்கு ஆக்கிறதுக்கு, யானைய கட்டி போடுறதுக்கோ இல்லைன்னா எடுத்துட்டு போறதுக்கோ பார்க்கணும்னா ஒரு பெரிய குழிப்பா, ஒரு பெரிய பிட்டு.
அது பண்ணிவிட்டு ஒரு பெண் யானையும் அதே மாதிரி ஆகர்ஷணம் பண்ணுற மாதிரி ஏதாவது வச்சிருப்பா. அது பார்த்துட்டு அந்த யானை என்ன பண்ணும், கடகடா ஓடி வந்து அந்த குழியில் விழுந்துடும், இவா பிடிச்சுட்டு போயிடுவா. அது மாதிரி இந்த குழந்தையான ராவணனுடைய புத்திரன் அக்ஷகுமாரன் ஹனுமாரை பார்த்து ஏதோ என்னால் ஜெயித்தர முடியும் அப்படின்னு நினச்சிண்டு வரார். ஆனால் பெரிய குழி காத்துன்னு இருக்கு அப்படின்னு தெரியலை பாவம். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு இங்கே வர்ணனை பண்ணுறார். நல்ல யுத்தம் பண்ணுறார். ஹனுமாருக்கும் அக்ஷகுமாரனுக்கும் பெரிய யுத்தம். ஹனுமார் எப்படி வானில் குதித்து யுத்தம் பண்ணுவாரோ அதே மாதிரி இந்த அக்ஷகுமாரனும் ஆகாயத்தில் குதிக்கிறார். இதை அத்தனையும் விட்டு, அந்த குதிரைகள் படைகள் அத்தனையும் விட்டு தான் தன்னுடைய ஆயுதமும் ஏந்தின்னு ஆகாயத்துலேருந்து யுத்தம் பண்ணுறார். இதெல்லாம் பார்த்தது மகாபுஜகா கர்ம, நல்ல கோரமான யுத்தம். இதை பார்த்தது ஹனுமார் சிந்தனை பண்ணுறார். அபாலவத் பால திவாகர பிரபா கரோத்தியம் கர்ம மகன் மகாபலः நச்சாஸ்ய சர்வாஹவ கர்மசோபினः பிரமாபணே மே மதிரத்ர ஜாயதே அயம் மகாத்மா ச மகாம்ச்ச வீர்யதா சமாஹிதச்சாதி சஹச்ச சயுகே அசம்சயம் கர்ம குணோதயாதயம் ச நாகயக்ஷைர் முனிபிஷ்ச பூஜிதா. தேவலையேப்பா, நல்லா யுத்தம் பண்ணுறாரே இவர். ராவனுடைய புத்திரன், அதனுடைய வீரியத்தை காட்டுறான். இவனை மிச்சம் வச்சிடக்கூடாது. ஏன்னா ஜுவலிக்கக்கூடிய நெருப்பு அணைஞ்சொடுத்தும் நினச்சிட்டு போயிடக்கூடாது. அது பூர்ணமாக அணைஞ்சிருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம்தான் அதை அடியோடு இல்லாமல் பண்ணி விடணும். அதே மாதிரி எதிரியாக இருந்தாலும் சரி, எதிரியை ஒன்றோ ரெண்டோ மிச்சம் வச்சா ஆச்சு, கவலை தான். இது ராமருடைய சரித்திரத்தில் நம்ம நிறைய அங்கே பார்க்குறோம். மிச்சம் வச்சதுனால தான் நிறைய பேர் திருப்பி ராமருக்கே எதிராக வந்துட்டா. ஹனுமார் யோசிக்கிறார், இந்த இவனை மிச்சம் வச்சிடக்கூடாது, அடியோடு அழிச்சுடணும், இப்போவே அழிச்சுடணும், இல்லைன்னா கஷ்டம், பிற்காலத்தில் அது கஷ்டமாக நம்மளுக்கே வினையாக வந்து தந்துடும். அதனால் இவனை இப்போவே துவம்சம் பண்ணிடணும்னு முடிவெடுக்கிறார். சதம் பரித்தியஜ்ய மகாரதோரதம் சகாமுக கட்கதர கமுத்பதன் தபோபியோகோ யோகாபிஷி ருக்ரவீரியவான் விஹாய தேகம் மருதாமிவாலயம். தன்னுடைய வாள் எடுத்துட்டு மாருதி கூட யுத்தத்துக்கு போகிறார். ஆகாயத்திலேயே யுத்தம் நடக்கிறது. எப்படி அந்த அக்ஷகுமாரன் போனான் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார் இங்கே. தபோபி யோகா திருஷி ருக்ரவீரியவான், தபஸ் பண்ணி யோகாபியாச சதுரனான ஒரு மாமுனி தேகத்தை விட்டு ஸ்வர்க்கத்தை அடையிற மாதிரி தேரை விட்டு வில்லையேந்தி ஆகாயத்தில் குதித்தாராம். யுத்தம் பண்ணினார். ஹனுமார் முடிவு பண்ணார் முடிச்சு விடலாம் அப்படின்னு. அந்த 2 காலையும் பிடிச்சு சதம் சமாவித்ய சஹசிரஷா 1000 வாட்டி காலை பிடிச்சு சுத்தினாராம். அந்த சுத்தல்லையே பிராணன் போயிடுத்து. கீழே விழுந்து விட்டார். கை கால்கள் தொடைகள் அரைக்கட்டு உரசு எல்லாத்தையும் உடஞ்சி கீழே விழுந்துட்டார். கண்கள் பொடிந்து போயிடுத்து, ரத்தம் பிரவகித்தது, சர்வ சந்திகளும் வேறுபட்டு சரீரம் பூரா சின்ன பின்னம் ஆயிடுது. மகானான ஹனுமார் அக்ஷகுமாரனை பூமியில எரிஞ்சது எப்படின்னா, பூமியில விழத்தே உயிர் போய் தான் விழுந்தார். இதை கேட்டதும் ஒரு சிரிப்பு சிரிச்சாராம், கோரமான சிரிப்பு. அந்த சிரிப்பு கேட்டுதான் ராவணனுடைய காதுல. அதை கேட்டதுமே அடிவயர் கொலுங்கிடுத்து. என்ன போயிட்டார் தன்னுடைய புத்திரன் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோம். பயத்தை உண்டாக்கிடுத்து. கண்ணில் பயம் வந்துடுத்து. கோபம் வரல, இங்க பயம் வந்துடுத்து. ஆகாய சஞ்சாரிகளான மாமுனிகள், பூதங்கள், பன்னகங்கள், யக்ஷர்கள், தேவர்கள், தேவேந்திரன் இவெல்லாம் ஒன்று சேர்ந்தார் போல வாயு புத்திரனை பார்த்து எல்லாரும் நடுங்கி போயிட்டா. எல்லாருடைய சக்தியும் ஒன்னா வந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இருந்துதான் அவளுக்கு. திருப்பி அக்ஷகுமாரனை வதம் பண்ணி கடகடான தோரணத்துக்கு மேலே ஏறி உட்காந்துட்டார். அப்பாடா இனிமே ராவணன் வருவாரா அப்படின்னு எதிர்பார்ப்போடு உட்காந்துட்டார். சீதா லக்ஷ்மண சமேதனான ஸ்ரீ ராமசுவாமி ஹிருதயத்தில் நல்லா கட்டியாக வச்சுட்டார், பிரார்த்தனை பண்ணிட்டார். ராட்சச சைன்யத்தை எதிர்பார்த்துண்டு இருந்தார். நிஹத்யதம் வஜ்ரை சுதோபமப்ரமம் குமாரமக்ஷம் க்ஷதஜோபமேஷனம் தமேவ வீரோபி ஜகாமதோரணம் கிருதக்ஷணா கால இவ பிரஜாக்ஷயே என்று சொல்லி 47வது சர்க்கம் பூர்த்தி. மேலும் ராவணன் எப்படி ஹனுமாரை ஸ்ரீராமதூதரை பந்தனம் பண்றார் அப்படிங்கிற கதை மேற்கொண்டு பகுதியில் பார்க்கலாம். ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய்.
स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् त्रीन् विक्रमान् प्रक्रमतो विष्णोरमित तेजसः युधासीन् मङ्गलं राम तत्ते भवतु मङ्गलम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय राम 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 राम